Lord, Pastor. Praise Lord. வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள் என்று? நன்றாக இருக்கிறோம் ஆண்டவருடைய கிருபையால். ஆமேன் ஆமேன். முதல் கண் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான வேளையை இந்த வானொலி நிகழ்ச்சி கூடாக உங்களோடு தொடர்பு கொள்ள ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமேன். இரண்டாவதாக சகோதரன் உதயன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமேன் ஆமேன். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி தந்து அதுக்கு உதவியாக ஒரு ஊன்றுகோலாக சகோதரன் உதயன் எங்களுக்கு கூடிய விரைவில் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு பண்ணியிருக்கார். உங்களை குறித்து இன்றைய நாளில் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. ஆண்டவர் இன்றைய நாளில் என்னென்ன காரியங்களை எங்களோடு பேச இருக்கிறார் என்பதை அவர் நிச்சயமாக உங்களுக்கூடாக எங்களோடு பேசுவார். அது மாத்திரமில்லை, இது முதல் முறையாக எமது மண்ணில் நாங்கள் இந்த வானொலியை காணொலியை இணைத்திருக்கிறோம். அதற்கு நான் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். அதற்காக தேவனை துதிக்கிறேன். எமது கலையத்திலிருந்து எமது வல்லமை நாளிகள் ஒளிபரப்பு கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்கள் சார்பாகவும் கனடிய மண்ணிலிருந்து எமது வானொலி கூடாக உங்களை வாழ்த்தி இந்த இடத்துல வரவேற்கிறேன். சகோதரனே, தொடர்ந்து நீங்கள் உங்களை பற்றி ஒரு சிறிது எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், அறிமுகப்படுத்திகள் உங்களை பற்றி. நான் ஒரு இந்து வைராக்கிய குடும்ப பின்னிலிருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் சிறு வயதிலிருந்து அப்படியான நம்பிக்கையில் வளர்க்கப்பட்ட நாங்கள். என்னுடைய தகப்பனாருடைய பிரிவின் பின்பதாக துடுப்பை இழந்த பறவை போல என்னுடைய குடும்பம் மிகவும் வறுமை கஷ்டங்கள் பாடலுக்குள்ளாய் கடந்து போனது. அந்த வேளையில் தான் ஸ்வீடன் தேசத்திலிருந்து வந்ததான மிஷனரி அனாலாசன் அவர்களுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். பரந்த பிரதேசத்திலே நிலநாலயம் என்ற ஒரு வீட்டிலே ஒரு ஆலயத்தை அவர்கள் ஸ்தாபித்திருந்தார்கள். அங்கே தாயார் சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார். அதன் பின்னாக எங்களுக்கு இந்த சத்தியத்தை எங்களுக்கு அறிவித்த பொழுது நான் இந்து வைராக்கிய பின்னணியில வளர்க்கப்பட்டபடினால நான் அதை பயமாக எதிர்த்தேன். ஆனாலும் நான் ஆண்டவருடைய கிருபையினாலே பெரிதான ஒரு விபத்துக்குள்ள கடந்து சென்று 15 நாட்கள் கோபா நிலைமையிலிருந்து 2 கால் முறிந்து பெரியாஸ்பத்திரியிலே நான் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். இப்போ 1 வருடங்களுக்கு மேலாக நான் நடக்க முடியாத நிலைமையில் இருந்த பொழுது அந்த மிஷனரி அனாலாசன் அவர்கள் என்னை தன்னுடைய இல்லத்திலே சேர்த்து, அதாவது ஏலிம் சிறுவர் இல்லம் என்று மானிப்பாயிலே இருக்கிறது, அந்த சிறுவர் இல்லத்தின் முதலாவது பிள்ளையாக நான் அங்கே சேர்க்கப்பட்டிருந்தேன். அவர்தான் என்னை எடுத்து அந்த சிறுவர் இல்லம் உருவாக்கப்பட்டதன் மூலமாகத்தான். ஆகவே இல்லத்திலே சேர்ந்த அநேகர் இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். வெளிநாடுகளும் கனடாலும் கூட இருக்கிறார்கள். அப்படியா? ஆகவே கர்த்தர் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தாங்கி என்னை சுமந்து தப்பித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த யுத்த பிரதேசத்திலும் பல பற்றாக்குறைகள், பாடுகள், உபத்திரவங்கள், பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஊழியத்தை செய்துவிட கர்த்தர் கிருபை செய்தார். ஆரம்ப நாட்கள் கல்வாரி பூரண தேவாலயத்திலே இணைந்து நான் ஊழியங்களை செய்து வந்தேன். அது என்னுடைய ஆரம்ப சபையாக இருந்தது. அதன் பின்பதாக நான் 1999ஆம் ஆண்டு அவர்களிடம் சொல்லி இந்த எபனேசர் ஜெபாலயத்தின் ஊழியத்தை குறித்து ஒரு பாரம், ஒரு தரிசனம் இருந்தபடினால இந்த தலைமை பொறுப்பு பாஸ்டர் லெஸ்லி மெத்தீஸ் அவரோடு தொடர்பு கொண்டு என்னுடைய மன விருப்பத்தை தெரிவித்த பொழுது அவர்கள் மனமும் எனக்கு பிரியாவிட வைத்து சந்தோஷமாக என்னை இந்த சபை ஊழியங்களை பொறுப்பெடுப்பதற்கு பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். ஆகவே அது நிமித்தம் இந்த நாட்களிலே நான் எபனேசர் ஜெபாலயத்தின் ஊழியங்களை செய்து வர கர்த்தர் எனக்கு கிருபை செய்து வருகிறார். ஊழியத்திலே தலைமை சபை உட்பட 9 கிளை சபைகளோடு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து வருகின்றோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த வடபகுதியில செய்து வருகிறார். ஆமென் ஆமென். நீங்கள் இந்த வடபகுதியில எந்த இடத்துல உங்களுடைய ஆலயம் இருக்கிறது பாஸ்டர்? வட்டுக்கோட்டையில் கனகரத்னம் வீதி என்றதான அந்த வீதியிலே அமைந்துள்ளது. யஃப்னா காலேஜுக்கு அருகாமையிலே அந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. ஆமென் ஆமென். அது மாத்திரமில்லை, நீங்கள் உங்களுடைய சொந்த இடம் வட்டுக்கோட்டை தானே? இல்ல, என்னுடைய சொந்த இடம் ஆக்சுவலி நான் பெரிய கல்லா வட்டிக்குழுவை சேர்ந்தவன். அதுக்கு ஒரு 8 வயதிலே நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்துவிட்டேன். ஓ, அப்ப எங்கு நீங்கள் கல்வி கற்றீர்கள்? நான் யாழ்ப்பாண கல்லூரியிலே யஃப்னா காலேஜிலே நான் என்னுடைய கல்வியை கல்வியை கற்றேன். பயோ சயின்ஸ் செய்தேன். ஆமேன் ஆமேன். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமையான சாட்சி. கர்த்தர் அற்புதமாக உங்களை வழிநடத்தி கொண்டு வந்து இப்பொழுது இந்த ஒரு ஊழியராக ஒரு சபைக்கு உங்களை பொறுப்பாக வைத்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, வட்டுக்கோட்டையில் மாத்திரம்தான் இந்த சபை இருக்கிறதா? வேறு யாழ்ப்பாணத்தில் வேறு வேறு ஊழியங்களை நீங்கள் எடுத்து வருகிறீர்களா?
வேறு இடங்களில் குடியாமம், அளவட்டி, ஊரோலு, காரைநகர், தொல்புரம், கும்பளை, இப்போது நாங்கள் ஊர்காவத்துறையிலும் சபை ஆரம்பித்திருக்கிறோம். இப்படியாக ஊழியங்களை நாங்கள் செய்து வருகிறோம் பிரதேசங்களில். ஆமேன் ஆமேன். நீங்கள் சௌரன் உதயம் மாத்திரமில்ல, கைவிலயம் டேவிட் ஐயா கூட ஒரு குறிப்பை உங்களை பற்றி சொல்லியிருந்தார். நீங்கள் இருவட்டு, அதாவது ஒரு ஒலி இழை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். ஒன்று அல்லது எத்தனை எனக்கு தெரியாது, அதை பற்றி சிறிது கூறுங்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே நான் யுத்த சூழ்நிலைகள் மத்தியிலே பங்கருக்குள்ள, அதாவது அந்த யுத்த பொம்மர் அந்த குண்டுவீச்சு விமானங்கள் குண்டுகளை பெறும் பொழுது நாங்கள் அந்த பங்கருக்குள்ள இருக்கிற நாட்களிலே அதிக யுத்தத்தோடு எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக கடவுளை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலைகளிலே அநேக பாடல்களை கர்த்தர் எழுத கிருபை செய்தார். ஆனால் அதை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. இந்த பண வசதி, பொருளாதார ரீதியான காரியங்கள் இருக்கவில்லை. அதற்காக நான் இருக்கக்கூடிய 6-7 வருடங்களுக்கு பின்பாகத்தான் என்னுடைய அந்த பாடல்களை நான் ஒளிநடாவாக வெளியிடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே நான் 3 ஒளிநாடாக்களை வெளியிட்டிருக்கிறேன். அதாவது சாரோனின் ரோஜா புதிகானங்கள், இது என்னுடைய முதலாவது வடிவமாக இருக்கிறது. காட்டுங்கள், கேமராவில் காட்டுங்கள் பார்க்கலாம். தெரியுதா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் உயர்த்துங்க. ஆமாம், ஓகே. சாரோனின் ரோஜா துதிகானங்கள். ரோஜா துதிகானங்கள். அப்புறம் 2வது வழியும் இருக்கிறது. அதே பேரோட தான் 2வது வழியுமா? அதே பேர் 3 வழிகளும் அதே பேர்ல தான் நான் படிக்கிறேன். ஆமீன் ஆமீன். இந்த இருவட்டுகளை எங்க நீங்கள் பதிவு செய்தீர்கள்? இந்த இருவட்டுகளையும் நான் இந்தியாவில் தான் பதிவு செய்தேன். முதல் 2 இருவட்டுகளையும் மியூசிக் டைரக்டர் ரிச்சர்ட் விஜய் அவர்கள் இசையமைத்திருந்தார்கள். தினகரன் அவர்கள் இசையமைத்திருந்தார்கள். ஆமாம், நீங்கள் அதாவது இந்த ரெக்கார்டிங் எல்லாம் நீங்கள் இந்தியா தேசத்துக்கு வந்தால் அதை முடித்து மீண்டுமாக இலங்கை சென்றீர்கள், அப்படியா? மிக நல்லது. எங்களிடம் இந்த ஸ்டூடியோவில் இந்த ஆல்பங்கள் இல்லை. முடிந்தால் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள், அல்லது எங்கு கனடாவில் பெற்றுக்கொள்ளணும் என்றால் அங்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதன் பின்புதான் நாங்கள் நமது ஒளிபரப்பு கூடாக அதை ஒளிபரப்பி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். அது மாத்திரமில்லை, வேறு உங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு அருமையான ஒரு நேரடி ஒளிபரப்பை நாங்கள் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம். இது ஒரு ஆரம்பமாக இருக்கும். இனிவரும் நாட்களில் இந்த தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த ஊடகத்துக்கூடாக உங்களால் நேரம் இருக்கிற நேரங்களில் எங்களோடு இணைந்து கொள்வீர்களா? நிச்சயமாக நாங்கள் இதை வரவேற்கிறோம். ஏனென்றால் இப்படியான 3 நாட்களாக யுத்த சூழ்நிலை மத்தியிலே இப்படியான வழி தொடர்புகள் உங்களுக்கு இல்லாத நிலையிலே நாங்கள் எவ்வளவு காரியங்களை கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்கு செய்தாலும் அதை வெளி உலகம் காணாதபடிக்கு ஒரு குறைபாடு இருந்தது, பெரிய குறைபாடு. அது இந்த வல்லமைகளின் அலைகள் என்ற இந்த வானொலி நிகழ்ச்சி மூலமாக இந்த காரியங்களை மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் இதன் மூலமாக ஆண்டுடைய நாம மகிமைப்படத்தக்கதாகவும் இதை ஆண்டவர் ஊடகமாக பயன்படுத்தி வரபடியால் நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டு உங்களை விரைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன். நன்றி பாஸ்டர். இந்த வல்லமையின் அலைகள் ஊடகம் ஒரு டீம் மிக அற்புதமாக கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளை கடந்து 9 ஆண்டுகளை கூடாக காலடி எடுத்து வைத்திருக்கின்றது. அது மாத்திரமில்லை, கடந்த 2 வருடங்களாக எங்களுக்கு சென்னையில் நல்ல உறவு ஒன்றை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார் போதர் ஜோன் தங்கமுத்து ஐயா அவர்களோடு. அதன் காரணமாக அங்கும் ஒரு ஸ்டூடியோவை நாங்கள் நிர்மாணிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் ஆஃபீஸலாக. அந்த நேரத்தில் நாங்கள் நமது இலங்கை தேசத்தை நினைத்து அநேக உதவிகளை யுத்த நேரங்களில் கூட இந்த ஊடகம் கனடிய மண்ணிலிருந்து ஒரு பெரிய அளப்பெரிய காரியத்தை அந்த நாட்களில் செய்திருந்தது. அதுக்கும் எமது நேயர்களும் எமது தமிழ் கனடிய மண்ணில் உள்ள டொரண்டோவில் உள்ள தமிழ் மக்கள், அதாவது கிறிஸ்தவ மக்களோடு இணைந்து தமிழ் பேசுகிற மக்கள் அந்த பெரும் உதவியை அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எமது ஊடகத்துக்கூடாக அதை அனுப்பியிருந்தார்கள். அது மாத்திரமில்லை, அன்றிலிருந்து எங்களுக்கு இலங்கை தேசத்தில் ஒரு பாரம் இருக்கிறது. சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், இப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் எப்படியாவது ஒரு எமது இந்த சேவையை அங்குள்ள மக்களுக்கு, அதாவது செய்யும்போது அநேக மக்கள் சுவிசேஷத்தை அறியக்கூடியதாகவும்
அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வரக்கூடியதாக இந்த ஊடகம் பயன்படும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வந்தோம். ஆனாலும் சரியான அமைப்புகள், சரியான உறவுகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நான் அங்கு பிறந்து வளர்ந்திருந்தாலும் எனக்கு கூட அங்கு என்னோட வளர்ந்தவர்கள் எல்லாம் போதவர்களாக இருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த கம்யூனிகேஷன், அந்த உறவுகள் எங்களுக்கு இணைக்கப்படவில்லை. அது கர்த்தரால, அவருடைய பரிசுத்தாவியினரால வழி நடத்துகிற போதுதான் அது சரியான முறையில் அமையும் என்பதை இன்றைய நாட்களில் நாங்கள் அதை நிச்சயமாக புரிந்து கொண்டோம். அப்படியால் நாங்கள் கர்த்தருக்குள்ள காத்திருக்கிற நேரத்தில், ஏற்ற வேளையில், ஏற்ற நேரங்களில் கர்த்தர் உண்மை உத்தமமாக இருக்கிற ஊழியர்களை எங்களுக்கு அவர் காட்டி இந்த ஊடகம் மூலம் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தையை கொடுக்க ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அதனால தான் எங்களை முன்பு அறியாத உங்களை கூட ஆண்டவர் எங்களை இணைத்திருக்கிறார். அது மாதிரி சகோதரன் உதயன் கடந்த எப்பொழுது கைவல்யம் டேவிட் ஐயா அவர்கள் எங்களோடு இணைத்தாரோ அன்றிலிருந்து ஒரு நெருங்கிய உறவாக இப்பொழுது எங்களுக்கு இருக்கிறார். நீண்ட நாட்கள் பழகின ஒரு சகோதரன் மாறி எங்களோடு இணைந்து இப்பொழுது அவர் செயலாற்ற ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய வேலை நிமித்தம் கூட இருந்தாலும் கூட கூடிய அளவு இந்த வானிலையில் வந்து அதாவது இணைய வேண்டும் என்ற அவர் ஆர்வத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு எங்களை காண்பிக்கிறது. கர்த்தரால வருகிற ஒவ்வொன்றும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் அந்த இடத்துல விசுவாசிக்கிறேன். நீங்கள் கூறுங்கள் பாஸ்டர், உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிற காரியங்களை குறித்து நீங்கள் தெளிவாக இந்த இடத்துல பேசிக்கொள்ளலாம். என்றால் இந்த ஒளிபரப்பு நிச்சயமாக யூடியூப்ல ஒரு சிறிது நேரத்தில் வர இருக்கிறது. அதனுடைய கர்த்தர் உங்களுடைய பேசுகிற காரியங்களை குறித்து சுருக்கமாக எங்களோட பேசிக்கொள்ளுங்கள். உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படியான இந்த வல்லமைகளின் அலைகள் என்ற இந்த வானொலி காணொலி நிகழ்ச்சி கூடாக உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த அரிய வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அதே வேளையிலே என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம் என்னென்று சொன்னார், இலங்கை முழுவதும் சுவிசேஷமயமாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு குறிப்பாக வாலிபர்கள் இன்றைக்கு யுத்தம் முடிந்து அடுத்த கட்டத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் பயங்கரமான பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முரட்டாக, பிற்றாருக்கு பையவர்களாக, வேச்சாரங்கள், இப்படியான போன்ற உலக காரியங்கள், சிற்றினங்கள் ஈடுபட்டு அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அது தரிசனம் இப்படிப்பட்டவர்களை நாங்கள் சுவிசேஷத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர்களை கொண்டு வந்து ஒரு பெரிய எழுப்புகளை இந்த இலங்கை தேசத்திலே நாங்கள் காணத்தக்கதால் கத்திரங்களை எடுத்து பயன்படுத்தி வருகின்ற சிறியவர்களை நான் பயன்படுத்தி வந்தாலும் நாங்கள் விசுவாசிக்கவும் வருகிற நாட்களே பெரிய காரியங்களை எங்களுடைய ஊழியங்களுக்குள்ளாகவும் இந்த யாழ்ப்பாண பிரதேசத்திலும் நாங்கள் திருச்சபைகளாக இணைந்து செயல்படுகிறோம். திருச்சபைகளுக்கான ஐக்கிய இருக்கிறது. அதே இந்த சபைகளுக்குள்ளாக இங்கே பெரிய அளவிலே நாங்கள் சுவிசேஷ கூட்டங்களை ஒழுங்குபடுத்தி நடத்தி இருக்கிறோம். ஆகவே இப்படியாக நாங்கள் இந்த ஊழியங்களை இந்த நாட்களை செய்துவர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு காலத்தில் நாங்கள் யுத்த சூழ்நிலையிலே பெரிதாக இந்த ஊழியங்களை பெரிய அளவிலே செய்ய முடியாவிட்டாலும் அங்காங்கே வீட்டு கூட்டங்கள் மற்றும் சிறு சிறு கூட்டங்களாக நாங்கள் செய்து அநேகரை தேவ ராஜ்யத்துக்கு வழிநடத்த கர்த்தர் அந்த யுத்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை எங்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் அந்த ஊழியங்களை ஆசீர்வதித்தார். ஆகவே என்னுடைய வாஞ்சை யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை முழு இலங்கையிலும் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஏனென்றால் விசுவாசித்தார் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே நாங்கள் விசுவாசத்திலே இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். அற்பமான ஆரம்ப நாளை அசட்டை பண்ணுகிறவன் யார் என்ற தேவனுடைய வார்த்தையின்படியே அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியங்களை கர்த்தர் பெரிய அளவிலே ஆசீர்வதித்து வருகிறார். அதில் இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த இலங்கை பிரதேசத்திலே செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அதுவே ஆண்டவர் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக எங்களை அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் ஆண்டவர் கொடுத்த ஊழியங்களை நாங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை காண்பான் என்ற அவனுடைய வார்த்தையின்படி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் ஆண்டவரை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமாம், நல்ல அருமையான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டீர்கள். நீங்கள் இந்த பாடல் ஊழியத்திலையும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறீர்கள். தொடர்ந்தும் இப்படி 3 ஆல்பங்களை 3 ஒலியும் வந்திருக்கிறது. தொடர்ந்தும் நீங்கள் 4வது ஒலிமையும் நீங்கள் தயாரிக்க இருக்கிறீர்களா? 4வது ஒலிமுக்கான சில பாடல்களை நான் எழுதிவிட்டேன். ஆனால் 3வது ஒலியும் இப்பவும் என்னுடைய முடங்கி போய் கிடக்கிறது. காரணம் என்ன, பலர் ஒளி நாளாக்களை பாடல் சீடிகளை வெளியிடுவதனாலே இலங்கை பொறுத்தளவிலே இந்த சீடிகளை நாங்கள் கொடுத்து அதற்குரிய அந்த பெருமிதிய அந்த நாங்கள் செலவழித்த அந்த பணத்தை மீள பெறுவது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது.
அதுவே நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் ஆண்டுகள் வாசத்திலிருந்து வெளிநாடுகளிலே நாங்கள் இந்த சீடிக்களை வெளியிட ஒரு வாய்ப்பு இருந்தால், வழங்குவதற்கு வாய்ப்பு இருந்தால், நிச்சயமாக நாங்கள் இப்போ 4வது சீடியை நாங்கள் அளிப்பதற்கான வாய்ப்புகளை கத்த உண்டு பண்ணுவார். அதுவே பொருளாதார பெரிய தேவையாக இருக்கிறது. நிச்சயமாக இதுவரை செய்த எபனேசர் இனிமேலும் உதவி செய்வார் நம்பிக்கையிலே நான் பாடல்கள் எழுதி வருகிறேன். நிச்சயமாக அவர் வாசலை திறப்பார். உண்மை முத்தமாக கர்த்தருடைய நாமத்தின் மகிமை கண்டு நீங்கள் செய்கிற இந்த காரியங்களை நிச்சயமாக எமது தேசத்து மக்கள் மறக்க மாட்டார்கள். அதை விட கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்கள் இந்த முதலாவது ஆல்பத்திலிருந்து ஒரு பாடலை, அதாவது ஒரு பல்லவியையும் ஒரு சரணத்தையும் எங்களுக்காக பாடி காட்டுவீர்களா? கைவசம் எங்களிடம் அந்த ஒலி இழைகள் இல்லை. கூடிய விரைவில் நாங்கள் அதை எடுக்க நாங்கள் முயற்சிக்கின்றோம். அதுக்கு முன்பதாக ஒரு பல்லவியும் ஒரு சரணத்தையும் பாடி காட்டுங்கள் அந்த முதலாவது ஆல்பத்தில இருந்து. நிச்சயமாக நாங்கள் யுத்த சூழ்நிலை பயங்கரமான அந்த குண்டு விமான தாக்குதல்கள், செல்வீச்சுகள், துப்பாக்கி வெட்டுகள் முழங்கிக் கொண்டிருக்கிறது. பல நேரங்களிலே நான் மயிரில் எழுதி தப்பின சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்படியான சூழ்நிலைகளிலே நான் எழுதின ஒரு பாடலை அந்த யுத்த சூழ்நிலைக்கு ஏற்றவனமாய் இப்படியாக கடவுள் பாதுகாத்த முறையில் அந்த பாடலை நான் எழுதியிருக்கிறேன். அதை நான் உங்களுக்காக இந்த வானொலி நிகழ்ச்சிக்காக நான் பாட விரும்புகிறேன். இயேசு என்னை கைவிட மாட்டான், இயேசு என்னை கைவிட மாட்டான். இருளை போக்கிட ஒளியாய் வந்தவர், இருளை போக்கிட ஒளியாய் வந்தவர். இன்னை நீக்கி இன்பம் தருகின்றான், இன்னை நீக்கி இன்பம் தருகின்றான். இயேசு என்னை கைவிட மாட்டான், இயேசு என்னை கைவிட மாட்டான். பொம்மை பறந்து குண்டு போட்டாலும், செல்வ விரைந்து விழுந்து வெடித்தாலும், பொம்மை பறந்து குண்டு போட்டாலும், செல்வ விரைந்து விழுந்து வெடித்தாலும், துப்பாக்கி வேட்டிகள் பாய்ந்து வந்தாலும், துப்பாக்கி வேட்டிகள் பாய்ந்து வந்தாலும், பரமன் இயேசு பாதுகாக்கின்றார், பரமன் இயேசு பாதுகாக்கின்றார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. இருளை போக்கிட்டார் ஒளியை தந்துட்டார், இருளை போக்கிட்டார் ஒளியை தந்துட்டார். இன்று வரை பாதுகாத்துட்டார் இயேசு, இன்று வரை பாதுகாத்துட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும். அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள். அதாவது யதார்த்தமான சூழ்நிலையில இந்த பாடல் எழுதியிருக்கிறீர்கள். எத்தனையாம் ஆண்டு, அதாவது யுத்த சூழ்நிலைன்னு சொல்லியிருக்கிறீர்கள், எத்தனையாம் ஆண்டு இந்த பாடலை எழுதினீர்கள்? நான் 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே 92 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் 90 பின்பதாகத்தான் இந்த பாடல் நான் எழுதினேன். 2 காரியம் மையமாக வைத்து எழுதினேன். ஒன்று யுத்த சூழ்நிலையில எங்களுக்கு பாதுகாப்பு தேவையானது, 2வது பொருளாதார தடை நிமித்தமாக இங்கே உணவு பற்றாக்குறைகள் காணப்பட்டது. ஆகவே ஆகாரம் குறைவுபட்டாலும் ஆதாரம் தெய்வ வார்த்தையை என்ற வைத்து நான் எழுதியிருக்கிறேன். 2 காரியங்கள், ஆகார பிரச்சனை, ஆபத்து, இந்த சூழ்நிலையை மையம் வைத்து நான் இந்த பாடலை எழுதியிருக்கிறேன். ஆமென். கர்த்தர் அற்புதமாக உங்களை காத்து இன்றைய நாளில் அந்த பாடலை இந்த கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த காணொளி மூலமாக பாட கிருபை செய்திருக்கிறார். அப்படியால் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு விசுவாசம் வர்த்திக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், அநேக நேர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உலகம் எங்கும் இருந்து. இந்த நேரத்தில் உங்களோடு ஒரு சில ஒரு அருமையான தாயார் உங்களோடு இணைந்திருக்கிறார், அவர் பேச விரும்பலாம். அதுக்கு முன்பதாக நீங்கள் இப்பொழுது வட்டுக்கோட்டையில் இருக்கிறீர்கள், உங்களுடைய யாழ் நகருக்கும் நீங்கள் சென்று ஊழியங்கள் செய்வதாக சொல்லியிருந்தீர்கள். எந்தெந்த இடங்களில் யாழ் நகரில் நீங்கள் ஊழியங்களை செய்கிறீர்கள்? நாங்கள் யாழ் நகரில் குருநகர் மற்றும் அரியாலை பிரதேசத்தில் எங்களுக்கு கிளை சபை இருக்கிறது. அங்கே நாங்கள் சென்று வருகிறோம். பொதுவாக யாழ்ப்பாணத்தில் வன்னியில் போன்ற இடங்களில் நாங்கள் சுவிசேஷங்களை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். ஆகவே ஊழியம் யாழ்ப்பாணம், வட்டுக்கோட்டை என்று இல்லாதபடிக்கு இலங்கை எல்லா இடங்களிலும் நாங்கள் சென்று வருகிறோம். ஆனால் சபைகள் அங்கே ஸ்தாபிக்கப்படவில்லை. ஆனால் இது தொடர்பு
செய்வது சுவிசேஷம் பரம்புதலை நாங்கள் அங்கே மேற்கொண்டு வருகிறோம். ஆமென் ஆமென். மிக மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் ஒரு இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மணியம்மா. யாழ்ப்பாணத்திலிருந்து வட்டுக்கோட்டையிலிருந்து அருமையான தேவ ஊழியர் மாறன் மோகன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் ஒரு சில வார்த்தைகளை அவர்களோடு பேசிக்கொள்ளுங்க. மாறன் மோகன், அவருடைய பேர் மாறன் மோகன். ஆமாம், MS மோகன் என்றும் சொல்லுவார்கள். வட்டுக்கோட்டையில அந்த உங்களுடைய ஸ்தாபனம் மாவடி ரோட்ல இருக்கா, கல்லுண்டா ரோட்ல இருக்கா, சித்தங்கன் ரோட்ல இருக்கா? அதாவது மாவடி சந்திக்கு முன்பாக இருக்கிற சங்கரத்தை சந்தியிலிருந்து நீங்க யப்னாகுடி நோக்கி போகும்போது வலது பக்கம் வருகிற கனகத்தினம் வீதியிலே அமைந்துள்ளது. ஆமென். அம்மாக்கு அந்த இடம் தெரியுமா எல்லாரும்? அதுதானே எனக்கு கைட்ஸ்ல இந்த ரோட்ல வச்சிருக்கு. கைட்ஸ்ல எங்க இருக்கு? கைட்ஸ்ல வந்து நாங்கள் கரம்பன் என்ற இடத்திலே தற்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறோம். கரம்பன்ல? ஆமாம், தற்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறார் கரம்பன்ல. ஏனென்றால் கரம்பன்ல எந்த இடத்துல? ஒளிவில் என்ற இடத்தில். ஒளிவில். உங்களோட வீடு பக்கத்துலனா? எங்களோட ஊர் தானே கரம்பன். ஒளிவில் ரோட். ஒளிவில் ரோட் அந்த கன்வென்ட்க்கு இதா இல்லையா? அந்த கோயில் சைவ கோயில் ஒன்று இருக்கிறது. சைவ கோயில் பக்கத்துல. அதுக்கு முன்பதாக இருக்கு. சைவ கோயில் பக்கத்துல, காளி கோயிலுக்கு பக்கத்துல. காளி கோயில் பக்கத்துல. ஆமா, அம்மாவுக்கு எல்லா இடம் தெரியும். இரண்டாவது பாஸ்டர் அருமையான தாயார் மணியம்மா கைட் கரம்பனை சேர்ந்தவர்கள். அதனால தான் வட்டுக்கோட்டை மாவடி கல்லுண்டா அந்த ரோட்டுகள் எல்லாம் வழிய திரிஞ்ச காலங்கள். அதனால வினோசன் மண்டபம் ஒளிவில் கைத்துல திருவில் ரோட்ல இருந்தது. முந்தி பெரிய ரோட்ல, அந்த ரோட்ல முந்தி ஆரம்ப காலத்துல இருந்தது. ஆமென். சரி, இந்த நேரத்துல நேர்கள் இப்ப எங்களுடைய வீடுகளுக்கு கிட்டுமான இடத்துல இருக்குது. கடவுள் அந்த இடத்துல உண்மையாக பேச வேண்டும் என்று நான் உறுதியாக விசுவசிக்கிறேன். உறுதியாக உங்களுடைய ஆசீர்வாதம். ஆமென் ஆமென். நன்றி அம்மா. அது பழகி பெருக வேணும் தம்பி. ஆமென். பழகி பெருகி பல பாகங்களாக பல கிளைகளாக கிளைவிட யாழ்ப்பாணத்தில் அரியாலையில முந்தி இருந்தது. இதுல எல்லாம் இருந்த இடங்கள் தான், நிறைஞ்ச இடங்கள் தான் முழுக்க. கர்த்தர் செய்வாரம்மா, நிச்சயமா செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென். மறைந்து போனதுகளை புதுப்பிறப்பாக மாற்றுகிறார். ஆமென். இந்த நேரத்தில் நேர்கள் நீங்கள் அழைத்து போதவரோடு பேச வேண்டும் என்றால் யாழ்ப்பாணத்திலிருந்து வட்டுக்கோட்டையிலிருந்து இணைந்திருக்கிறார். இப்பொழுது காலை சரியாக 8:56 அங்கு காலை பொழுதுல இன்றைய நாள் எமது கலையத்திலே நேரம் சரியாக 11:26 அழைத்து அவரோடு பேச விரும்பினால் உடனடியாக அழைப்புக்கு வாருங்கள். ஏனென்றால் நேரம் குறுகியதாக இருக்கிறதால நாங்கள் வேகமாக நாங்கள் செல்ல இருக்கின்றோம். அழைக்க வேண்டிய இலக்கம் 463-008 என்ற இலக்கத்தில் அழைத்து நீங்கள் பேசலாம். அல்லது ஸ்கைப் ஐடி வேவ்ஸப்போர் என்ற ஸ்கைப் ஐடியில் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இது வணக்கம் மேசை நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாங்களோடு இணைந்திருப்பது அருமையான போதவர் மாறன் மோகன் அவர்கள். வட்டுக்கோட்டை, இலங்கை தேசம் வடமாநிலத்தில் வட்டுக்கோட்டை என்ற இடத்திலிருந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அருமையான இந்த இணைப்பை ஏற்படுத்தி தந்த தேவனுக்கு முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சவரன் அதாவது உதயன் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் அடுத்ததாக உதயனோட பேச இருக்கிறோம். இறுதியாக இந்த நீங்கள் மீண்டுமாக நீங்கள் வர இருக்கிறீர்கள். இது ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பமாக இந்த ஊடகத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் கடந்த நாட்களில். இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள் ஒரு வாரத்துக்கு உள்ளாக. அதை குறித்து நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி பின்பதாக நாங்கள் சௌரன் உதயனோட பேச இருக்கிறோம். சொல்லி எங்களை வாழ்த்தி ஜெபித்து நீங்கள் கடந்து செல்லுங்கள். அதுக்கு பின்பதாக நாங்கள் உதயனோட நாங்கள் பேசலாம். உண்மையில் இந்த வானொலி நிகழ்ச்சியை குறித்து நான் நேற்றைய தினத்திலே தான் உதயம் மூலமாக அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதை நான் கேள்விப்பட்ட பொழுது நான் பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன். என்னால் இப்படியான இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது மட்டுமில்லை, எங்களுடைய வடபகுதியிலே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று பல யுத்த சூழ்நிலைகள், பாடுகள், பற்றாக்குறைகள் மத்தியிலே ஊழியம் செய்து வருகிற உண்மை யுத்தமுள்ள ஊழியக்காரர்கள் காரியங்களை, அவருடைய ஊழியங்களை உலக மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இது ஒரு நல்ல ஊடகமாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் தமிழ் மொழியிலே அமைந்திருப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கிறது. என்னால் அநேகருக்கு ஆங்கிலத்திலே பேசுவதற்கு, ஆங்கிலத்திலே காரியங்கள் செய்வதற்கு முடியாது. ஆகவே இந்த பிரதேசத்தில் இப்படியான இந்த வல்லமைகளின் அலைகளின் இந்த வானொலி
காணொலி நிகழ்ச்சிகளை நீங்கள் தயாரித்து வழங்குவது எங்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு தருகிறது. ஆகவே இந்த வல்லமைகளின் அலைகள், இந்த வானொலி காணொலி நிகழ்ச்சிகள் மிகவும் இன்னும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு பயன்பட வேண்டும். இது இலங்கையில மட்டுமல்ல, பல தேசங்களுக்குள் இந்த வானொலி இந்த ஊழியம் கடந்து போக வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சியா இருக்கிறது. ஆகவே இதற்காக பாடுபடுவோர் பிரயாசப்படுவோர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு ஊடகமாக இருக்கிறபடியால் நிச்சயமாய் ஆண்டவருடைய மீது இருக்கும். நிச்சயமாக ஆண்டவர் கணத்தை உங்களுக்கு கொடுப்பார். இதனுடைய அந்த பயனை நீங்கள் வருவ நாட்களே காண போகிறீர்கள். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த முயற்சி இன்னும் பெரிய அளவிலே அது முன்னெடுக்கப்பட்டு உங்களுடைய இந்த வல்லமைகளின் அலைகள் இந்த வானொலி காணொலி நிகழ்ச்சி மிகவும் ஒரு ஆசீர்வாதத்தை மக்களுக்கு, விசேஷமாக தமிழ் பேசும் மக்களுக்கு கொண்டு வரும். அதுவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக வரப்பிரசாதமாக இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இப்போது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு நீங்கள் பெருகும்படி நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னொரு இணைப்பு இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். அடுத்தவர்கள் மீண்டுமாக அழைக்க அன்போடு கேட்டுக்கொள்ள உங்களுடைய இணைப்பு கிடைக்கவில்லை, மீண்டுமாக அழையுங்கள். ஆமாம், நன்றி பாஸ்ரையா. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் அன்பான ஜெபங்களுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் நேரம் கிடைக்கிற நேரத்தில், அதாவது வெள்ளிக்கிழமையில் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை, உங்களுக்கு சனிக்கிழமை, இந்த நாளை நாங்கள் வணக்கமேசிய நிகழ்ச்சியாக பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். அந்த நேரங்களில் நீங்கள் மாத்திரமல்ல, யார் யார் எங்களோடு இணைந்து வர இருக்கிறார்களோ அவர்களையும் இணைத்து கொண்டு வாருங்கள். சகோதரன் இந்த ஒரு வாய்ப்பை உதயன் அவர்கள் எங்களுக்கு தன்னுடைய வீட்டிலேருந்து தன்னால் முடிந்த அளவுக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார். அவருடன் நாங்கள் பேச இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இறுதியாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு, அதாவது இந்த நேரத்தில் நித்திரை முழித்து கூட இப்பொழுது நேரம் இங்கு டொரண்டோவில் 11:30 அருமையான தயார் மணியம்மா நித்திரை போகாதபடி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி அநேக மக்கள் இங்கேயும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், மற்றும் இந்திய தேசத்திலேயும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல என்ன கூற விரும்பினீர்கள்? ஒரு தமிழ் மகன், அது மாத்திரமில்லை, எமது தேசத்திலே இருந்து, எமது மண்ணில் இருந்து இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இவர்களுக்கு என்ன சொல்லக்கூடும்? உண்மையிலே நாங்கள் இந்த வடபகுதியிலே பல யுத்த பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியிலும் இந்த ஊழியங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். அதன் நிமித்தமாக அநேக ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வந்திருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆமேன், ஆமேன். நன்றி போதரையா. இந்த நேரத்தில் மீண்டுமாக அருமையாக இந்த மக்களுக்கு நீங்கள் சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு சில ஒலி தகராறுகள் இருந்தாலும் கூட வீடியோ பதிவு மிக அழகாக இருக்கின்றது. கர்த்தருக்கு தாமே நாங்கள் நன்றிகளையும் செலுத்திக் கொள்வோம். இந்த நேரத்தில் நாங்கள் சகோதரன் உதயனை இந்த இடத்துல இணைத்துக்கொள்ள விரும்புகின்றோம். தொடர்ந்தும் நீங்கள் இனிவரும் நாட்களில் நேரம் இருக்கிற நேரத்தில் வாருங்கள். இதே நாளில் நீங்கள் உங்களுக்கு நேரங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். காலை நேரம் இருக்கிறபடியால் உங்களுக்கு ஓரளவு வசதியாக இருக்கும்னு நான் நம்புகின்றேன். இன்னும் அநேக மக்கள் இருக்கிறார்கள். கைவிலியம் டேவிட் ஐயா அவர்கள் இந்திய தேசம் வந்த பின்பதாக மீண்டுமாக எங்களோடு இணைந்து கொள்வார்கள். அவர்கள் இப்பொழுது பர்மா தேசத்தில் இருக்கிறார். அது மாத்திரமில்லை, அன்பு ஊழியர் ஜான் தங்கமத் ஐயா அவர்கள் அவசர வேலை நிமித்தமாக கடந்து போய்விட்டார். ஒரு
முக்கியமான வேலை நிமித்தமாக அடுத்த வாரம் நிச்சயமாக அவர் உங்களோட இணைந்து இன்னும் சிறப்பிப்பார். இன்னொரு இணைப்பை எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம். நன்றி நேரத்தின் பொறுமையா இருந்து இந்த நிகழ்ச்சியை நன்றி. ஒரு நிமிடம் பாஸ்டர் வெயிட் பண்ணுங்க. பாஸ்டர் ஒரு நிமிடம் நில்லுங்கள். ஒரு இணைப்பு வந்திருக்கோம். வணக்கம் சார் மகேந்திரன் ஐயா. வணக்கம் பிரதர். வணக்கம் பாஸ்டர் மோகன் அவர்களே. இலங்கை நாட்டில் இருந்து ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் மகேந்திரன் ஐயா. ஆமாம் ஆமாம், நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். நாங்கள் அடுத்த வாரம் உங்களோட மீண்டுமாக இணைந்து கொள்ளலாம். அது மாத்திரமில்லை, அடுத்த வாரம் வேறு யாராவது எங்களோட இணைய விரும்பினால் இந்த வணக்கம் மேசியா நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொள்ளுங்கள். தாமே உங்களை ஆசிரியப்பார். உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நிச்சயமாக இன்றைய நாளில் நாங்கள் முடிகிற நேரத்தில் உங்களோட ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் இனிவரும் நாட்களில் பெரிய காரியங்களை செய்வார். உற்சாகமாக இருங்கள். நாங்கள் இங்கே வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களோடு தோளோடு தோளாக இருக்க நாங்கள் விரும்புகின்றோம். கர்த்தருடைய எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யம் கட்டுறதுக்கு நாங்கள் எங்களை இரு கரம் அதாவது கரம் கோர்த்துக் கொள்வோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர் ஐயா. நன்றி சகோதரனே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில முன்னுரிமையில் எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். இந்த நிகழ்வு நீங்கள் தயங்காமல் எதை நீங்கள் கேட்கலாம். ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி. ஆமாம், அருமையான ஊழியரோடு நாங்கள் இப்பொழுது பேசினோம். நாங்கள் சௌரன் உதயனோடு நாங்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை பேசிக்கொள்ளலாம். இந்த இணைப்புக்கு முக்கியமாக இருந்து அதை செயல்படுத்தி இன்றைய நாளில் அவர் சொன்ன விதமாக, அதாவது கடந்த வாரம் முழுக்க சொன்ன விதமாக இன்றைய நாளில் அதை செய்து முடித்திருக்கிறீர்கள். நன்றிகளும் வாழ்த்துக்களும் உதயன். நிச்சயமாக அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் அதிக பாடுகள் கஷ்டங்கள் நிமித்தமாக அங்கே உண்டாக்கப்பட்ட பாடல்கள். ஆகவே அந்த பாடல்களை போடுகின்ற பொழுது நிச்சயமாக ஜனங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஆகவே அந்த சிடியை இமெயில் ஊடாக உங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு நான் நடவடிக்கை எடுக்கின்றேன். நீங்கள் நிச்சயமாக அந்த பாடல்களை ஒளிபரப்பு செய்யுங்கள். அது உங்களுடைய வல்லமைகளின் வானொலிகள் அந்த வானொலிக்கு நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லுங்கள் ஐயா. ஆமா, நிச்சயமாக அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். எமது மண்ணிலிருந்து வருகின்ற ஒரு பாடலை கேட்க நாங்கள் வாஞ்சியாக ஆர்வத்தோடு இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, எமது நேயர்கள் கூட அப்படிப்பட்டவர்கள் தான். நிச்சயமாக அவர்களை வரவேற்பார்கள். அந்த பாடலை கேட்டு நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அது மாத்திரமில்லை, உதயன் இன்றைய நாளில் அருமையான ஊழியர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினீர்கள். அதாவது நீங்கள் இருவருமே பாஸ்டர் ஜேசுலனுடைய மருமக்கள். ஆமென். பிரைஸ் காட். அது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு விடயம். அது மாத்திரமில்லை, உங்களை பற்றி சிறிது நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னுமாக உங்களை பற்றி சிறிது சுருக்கமாக அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள்? நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக கிட்டத்தட்ட இன்றைக்கு 15 வருடங்களாகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் புது சிருஷ்டியாக ஆக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 வருடங்களாகிறது. அது ஒரு சாட்சிகள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். எங்களுடைய கடைசி சகோதரனுக்கு ஒரு வலிப்பு வியாதி இருந்து வந்தது அநேக நாட்களிலாக. நாங்கள் அதை டாக்டரிடம் காட்டியிருந்தோம். அதே போல பல இந்து கோயில்களுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். ஆனால் எந்த விதமான விடுதலையோ பரிகாரமோ கிடைக்கவில்லை. இறுதியாக எங்களுக்கு தெரிந்தவர்கள் எங்களுடைய திருச்சபைக்கு அழைத்து வந்தார்கள். பட்டுக்கோட்டையில் அமைந்திருக்கிற தினேஷ் ஜெப ஆலயத்துக்கு அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து உண்மையிலே தம்பியினுடைய அந்த வியாதி மாறியதன் நிமித்தமாக, அவருக்கு அநேக வருடங்கள் அந்த வியாதி இருந்தது. அந்த வியாதி மாறியதன் நிமித்தமாக நாங்கள் விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம். அந்த விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தர் எங்களை அற்புத விதமாக தம்முடைய ஆசீர்வாதத்தினால் இறைத்து அங்கே வழிநடத்தி வருகிறார். இது கர்த்தருடைய ஒரு பிரதான கிருபையாக இருக்கிறது. அதே போல போதகர் ஜேசுலன் அவர்களுடைய 3வது மகளை
திருமணம் முடித்திருக்கின்றேன். எங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள், அழகான ஆண் குழந்தைகள் 2 இருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய இந்த ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி. போதவர் ஜேசிலன் ஐயா அவனுடைய ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி. விசேஷமாக மூத்த மகளுடைய கணவன் தான் இப்பொழுது உங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி பேசியிருந்தார். அவர்தான் இப்பொழுது எமது ஆலயத்தினுடைய ஊழியங்களை நடத்தி செல்லுகிறார் மகளோடு இணைந்து. அதே போல 2வது மகள் சகோதரி சுரேஷினி அவர்கள் இப்பொழுது லண்டன் பிரதேசத்திலே வசிக்கிறார்கள். அதே போல மகன் போதகர் ஐயா அவர்களுக்கு ஒரு மகன் போதகர் லாரிங்டன் அவர்கள், அவர் இப்பொழுது லண்டன் பிரதேசத்திலே ஊழியத்தை செய்து வருகிறார். அதே போல இப்பொழுது எங்களுடைய மாமியாரும் அந்த லண்டன் பிரதேசத்திலே இருக்கிறார். சில வேளை இதை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவர்கள் கேட்பார்கள், அதை யூடியூப்ல இதை சேர்ந்து பார்த்துக் கொள்வார்கள். அதே போல கடைசி மகள் குணாலினி அவர்களும் கொழும்பு பிரதேசத்திலே இருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல சகோதரன் தினேஷ் அவர்களும் ஒரு வானொலி சேவையிலே அங்கே ஒரு பகுதியை நடத்தி வருகின்றார். அவர் வெகு விரைவாக உங்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதே போல என்னுடைய தாயாரும் எங்களுக்கு அருகிலே அமர்ந்திருக்கின்ற கிராமத்திலே அப்பொழுது அம்மா சொன்னது போல சித்தங்கணி கிராமத்திலே அவர் இருக்கின்றார். அதே போல எனக்கும் சகோதரர்கள் இருக்கின்றார்கள், 4 சகோதரர்கள். அதே போல நான் யாழ் பரிஜோவான் கல்லூரி செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரியிலே ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றேன் கிட்டத்தட்ட 7 வருடங்களாக. அதே போல ஊழியங்களோடும் போதகர்களுடைய ஊழியங்களோடும் விசேஷமாக வேர்ஷிப் பண்ணுவது, அதே போல மெசேஜ் போன்ற ஊழியங்களுடன் நாங்கள் கலந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து வருகிறார். ஆமென். அதே போல மனைவி யாழ்ப்பாண கல்லூரியிலே கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக இது ஒரு ஆசீர்வாதமான குடும்பம். என்னன்னு சொன்னால் கர்த்தருடைய காரியங்களை செய்து வருகிறார்கள் முழு அர்ப்பணிப்போடு. கர்த்தருடைய ஆலயங்கள் அர்ப்பணிப்போடு செய்து வருகிறார்கள். விசேஷமாக போதகர் ஜேசிலன் எங்களுடைய மாமா அவர்கள் கர்த்தருக்காக இப்பொழுது குவைத் நாட்டிலே ஊழியத்தை செய்து வருகின்றார். தற்பொழுது குவைத் நாட்டிலே இருக்கின்றார். சில வேளை அவர் இதை பார்க்க கூடுமானால் பாப்பார், அவருக்கு நான் அறிவித்திருக்கின்றேன். நிச்சயமாக அவரை கர்த்தர் பயன்படுத்தி வருகின்றார். ஒரு வல்லமையான ஊழியக்காரன் எங்களோடு கூட இருந்து இந்த ஊழியங்களை செய்து வருகிறார். அதே போல இந்த வேளையில நான் நன்றி செலுத்த ஆசைப்படுகிறேன் போதகர் மோகன் அவர்களுக்கு, என்னுடைய சகலன். அதாவது நேற்றைய நாள் நான் கேட்ட பொழுது இந்த மரப்பும் தெரிவிக்காமல் உங்களோடு கிட்டத்தட்ட அரை மணித்தியாலங்களுக்கு மேலாக 30-40 நிமிடங்களாக உங்களோடு பேசியிருக்கின்றார். நிச்சயமாக கர்த்தர் அவரையும் அவருடைய ஊழியங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆகவே இதே போல நான் நேர்களை வேண்டிக் கொள்வது என்னவெனில் எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக விசேஷமாக எங்களுக்கு ஒரு ஆசை, யாழ்ப்பாண பிரதேசத்திலே இந்த வல்லமைகளின் அலை என்ற இந்த வானொலியை கொண்டு வர வேண்டும், அதை நிறுவ வேண்டும். உங்களுடைய உதவியோடு அதை முன்னெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் வாரம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று. ஆமேன் ஆமேன். அருமையான வேண்டுகோளை நேர்கள் மத்தியில் வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஜெபிப்போம். அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிற தேவன். எங்களுக்கு தரிசனங்கள் உண்டு, ஆனாலும் பொறுமையாக காத்திருக்கிற வேளையில் அவர் ஏற்ற மக்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திருக்கிறேன். அது மாத்திரமில்லை, நீங்கள் ஒரு நல்ல அழகாக பேசுகின்ற ஒரு தமிழில் பேசுகிறீர்கள். நீண்ட நாளைக்கு பின்பதாக நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு தமிழை கேட்கிற கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அது கூட நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியராக செயின்ட் ஜோன்ஸ் காலேஜில் நீங்கள் படிப்பிக்கிறதால மிக அழகாக பேசுகிறீர்கள். கர்த்தர் தான் உங்களை ஆசிரியப்பார், உங்கள் குடும்பங்களையும். இனி வரும் நாட்களில் முடிந்த அளவுக்கு இந்த நேரத்தை நீங்கள் ஒரு டைம் ஸ்கெட்யூல் பண்ணி ஒழுங்கு பண்ணுங்கள். நாங்கள் வெள்ளிக்கிழமையில், அதாவது எங்களுக்கு வெள்ளிக்கிழமை, உங்களுக்கு சனிக்கிழமை, இனி வரும் நாட்களில் எங்களுக்கு நாங்கள் முன்பே சொன்ன விதத்தில் சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் எங்களுக்கு ஒரு ஸ்டூடியோ ஒன்றை நாங்கள் ஸ்தாபித்திருக்கிறோம். அதனுடைய வேலை கட்டுமானங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கூடிய விரைவில் அந்த ஸ்டூடியோ முழுதாக ஆயத்தப்படுத்தின பின்பதாக நாங்கள் தொடர்ந்து அங்கிருந்தும் கூட நாங்கள் இணைந்து ஒளிபரப்புகளை இலங்கை மண்ணில், குறிப்பாக யாழ் நகரில் ஒளிபரப்ப கர்த்தர் உதவி செய்வார். அதுக்கான ஆயத்தங்களை கர்த்தர் உங்கள் மூலமாக செய்வார்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகின்றேன். அது மாத்திரமே இன்றைய நாளில் ஒரு அருமையான சகோதரன் அங்கு யாழ்ப்பாணத்தில் மிகவும் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமான ஒருவர், பிரபலமான என்றால் பிரபலமான ஒரு கூடாத ஒரு மனிதன், அவரை ஆண்டவர் சந்தித்து இந்த நாளில் மிக அற்புதமான ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் இங்கு டொரண்டோ மண்ணில். அவர் அங்கு கடந்து வர இருக்கிறார். நிச்சயமாக அவருக்கு உங்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அவர் உங்களோடு வந்து பேசுவார், இன்னுமாக இந்த வானொலியை பற்றி சொல்லுவார். அவருக்கு வேண்டிய உதவிகளை, அதை நிர்மாணிப்பதற்கு தேவையான உதவிகளை அவரும் அங்கிருந்து உங்களோட கலந்து செய்வார்னு நான் நம்புகிறேன். அவரை பற்றி விவரங்கள் பின்பதாக உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன்.
நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த நேரத்தில் சகோதரன் உதயனோட பேச விரும்புகிறவர்கள் அலையுங்கள். 426-253-08 என்ற இலக்கத்திலே இது முதல் முறையாக இந்த இணைப்பை ஏற்படுத்தினபடியால் ஒளி மிக துல்லியமாக இருக்கிறது. ஆனால் ஒளி இடைக்கிட வந்து போனதால் ஒரு சில தகராறு இருந்தாலும் நாளடைவில் அதை நாங்கள் சரி செய்ய இன்னுமாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து வாரம் வணக்கமேசிய நிகழ்ச்சி எடுத்து வரும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அழைக்க வேண்டிய இலக்கம் 426-253-08 என்ற இலக்கத்திலே கலைய இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். அல்லது ஸ்கைப் ஐடியிலே நீங்கள் வெளிநாட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் வரலாம். நமது ஸ்கைப் ஐடி வேவ்ஸ் ஆஃப் பவர் என்ற ஸ்கைப் ஐடியில் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாம், அதாவது இணைந்து கொள்ளலாம் நீங்களும். அல்லது இந்த முறை முடியாது போனாலும் அடுத்த வாரம் நீங்கள் நிச்சயமாக வந்து சந்தித்து எமது உறவுகளோடு பேசிக் கொள்ளுங்கள். நாங்கள் வணக்கமேசிய நிகழ்ச்சி இது இந்த உறவு பால நிகழ்ச்சி, இதுக்காகத்தான் நாங்கள் அமைத்திருக்கிறோம். நீண்ட நாள் எமது தரிசனங்களை கத்தர் ஏற்ற நேரத்தில் நிவர்த்தியாக்கி சரியான முறையில் இதை ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். அதுக்காக இந்த தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சகோதரன் உதயன் சொல்லுங்கள். அதே போல இந்த வேளையில் போதகர் இந்தியாவைச் சேர்ந்த போதகர் கைவேலயம் அவர்களுக்கும் எமது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக அவர் எங்களுடைய தலைமை போதகர் ஜெயசீலன் அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி அவர் எங்களோடு இந்த தொடர்பை ஏற்படுத்தி இருந்தார். நிச்சயமாக அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல இந்த வேளையில இந்தியாவை சேர்ந்த போதகர் அவர்களோடு பேசுவதற்கு கிடைக்கவில்லை. நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள் அவர் அவசர வேலை காரணமாக வெளியே சென்றிருக்கிறார். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் அவரையும் அவருடைய இந்த இந்தியாவுடைய வல்லமை ஊழியத்தையும் அவருடைய ஊழியங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமாம் ஆமாம், நிச்சயமாக கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரமாக இப்பொழுது இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமில்லை, அதனுடைய கேட்டதனுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எமது மண்ணில இந்த வானொலி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது இப்பொழுதும். காரணம் அங்கு இன்னும் தொழில்நுட்பம், அதாவது இன்டர்நெட் வசதிகள் இன்னும் சரியான முறையில் வரையில் வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கிறிஸ்தவ மக்கள் எத்தனை பேர் இன்டர்நெட் வசதி இருக்குமோ உங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் கூட இந்த வானொலியை யார் அறிவிக்கிறது, அதுக்கு கூட அங்கு ஒரு தரம் இல்லாத நிலை. ஆனாலும் கர்த்தர் என்ற நாளில் உங்களுக்கு இப்படிப்பட்ட வசதிகளையும் தந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து நீங்கள் இந்த வானொலியினுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது முதல் முறையாக 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு முதல் இணையதள வானொலியாக, ஒரு கிறிஸ்தவ வானொலியாக அது பிறந்து இன்றைய நாளில் 24 மணி நேரம் நேரடி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் அநேக வானொலியில் கேட்டிருக்கக்கூடும், ஆசீர்வாதமாக அநேக வானொலிகள் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த வல்லமை அலைகள் நீங்கள் கேட்ட அளவுக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றால் இது ஒரு டீம் ஒர்க். நீங்கள் சொல்லும்போது அந்த டீம்ல இருக்கிறவர்களுக்கு ஒரு உற்சாகம் பெறும், அல்லது ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நாங்கள் திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக இந்த வானொலி கடந்த நாட்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிழமைகளாக தொடர்ந்து உங்களுடைய நிகழ்ச்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். இலங்கை நேரப்படி சில வேளை இரவு 11:30-12 மணி வரை நான் இந்த உங்களுடைய வானொலியை கேட்ட வண்ணமாக இருக்கின்றேன் எங்களுடைய இலங்கை நேரத்திற்கு. அதே போல காலை வேளையிலும் எனக்கு பாடசாலை தகுந்த நேரம் கிடைக்கின்ற நேரத்திலே நான் அந்த உங்களுடைய அந்த வானொலியை கேட்ட வண்ணமாக இருக்கின்றேன். இதுல வருகின்ற நிகழ்ச்சிகள் ஒன்று நிச்சயமாக ஆசீர்வாதமான நிகழ்ச்சி. விசேஷமாக இது கூடுதலாக அந்த நேர்களை ஒரு உறவு பாலமாக இருந்து நேர்களை இணைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அப்பொழுதுதான் இந்த வானொலி இன்னும் அங்கே முன்னேறி செல்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது, ஏதுவாக அமைந்த ஒரு காரணியாக இருக்கிறது. காரணம், இந்த வானொலியிலே நீங்கள் அந்த நேர்களோடு அதிக தொடர்பை வைத்திருக்கின்ற காரணத்தினால நிச்சயமாக இந்த வானொலி இன்னும் அநேக நேர்கள் உண்டாகுவதற்கு ஏதுவாக அமைகிறது. அந்த காரியம் எனக்கு பிடித்திருக்கின்றது. குறிப்பாக உறவு பாலம் என்று சொல்ற நிகழ்ச்சி, அதே போல அந்த சங்கீதத்தை பாடல்களூடாக ஒளிபரப்பு செய்து அதிலிருந்து இந்த கேள்விகள், அதே போல பாடல் வேளைகள், நிச்சயமாக அந்த சகோதரிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் திறமையான முறையிலே அந்த வானொலி நிகழ்ச்சி அவர் நடத்தி வருகின்றார். அந்த சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அந்த தேவ செய்தி பகுதியையும் நிச்சயமாக நான் கேட்ட வண்ணமாக இருக்கின்றேன். அந்த நாட்களிலே சகோதரன் கைவேலயம் அவர்களுடைய செய்தியை நான் கேட்டிருந்தேன். நிச்சயமாக அது ஒரு ஆசீர்வாதமான செய்தியாக இருந்தது. இந்த செய்தி வேளைகளிலும் நிச்சயமாக இனிவரும் காலங்களிலே நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி தர ஆயத்தமாக இருக்கின்றோம். அந்த செய்தி வேளைகளிலே உங்களால் மறு ஒளிபரப்பு செய்ய முடியுமானால் இலங்கையில் இருந்தும் அநேக போதகர்கள் வாஞ்சியாக இருக்கின்றார்கள் உலகில் இருக்கிற மக்களோடு பேசுவதற்காக. குறிப்பாக இந்த
கனடா நாட்டில் இருக்கிறவர்கள் மற்றும் இந்தியா பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் கேட்கக்கூடிய வண்ணமாக ஆசீர்வாதமான செய்திகளை கொண்டு வர அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் கூறின் உங்களுடைய வானொலி கேட்பதாக அல்லது உங்களுடைய நிகழ்ச்சி நிரலை கேட்பதாக விரும்பின் நாங்களும் அவற்றை ஒளிபரப்பு செய்வதற்கு, அதாவது அந்த செய்திகளை ஒளிபரப்பு செய்து உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அது உங்களுடைய நிகழ்ச்சி நிரல் அடங்குமானால் அதை சேர்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் விசேஷமாக இந்த வானொலியில் நான் பார்த்த அளவுக்கு மிகவும் தெளிவாக என்று சொன்னால் அந்த நேயர்கள் தொடர்பை ஏற்படுத்துகின்ற பொழுது மற்ற வானொலிகளை நான் குறை கூறுவதற்கல்ல, அதாவது உங்களுடைய அந்த ஒளிபரப்பிலே நீங்கள் நினைக்கிறேன் ஸ்கைபி ஊடாக நேரடியாக அந்த தொடர்பை ஏற்படுத்துகின்ற பொழுது மிகவும் தெளிவாக இருக்கின்றது. சில இதுகள் அந்த குறைவில்லாமல் தெளிவாக அந்த ஓசைகள் இங்கு வண்ணமாக இருக்கின்றது. நிச்சயமாக கர்த்தர் இன்னும் உங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய அந்த நிகழ்ச்சி நிரலை ஒரு விஷயம் அனுப்பி வைங்கள். ஏற்கனவே எங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலே அந்த தெளிவில்லாத காரணத்தினாலே நாங்கள் அந்த நிகழ்ச்சி வாரன அறிய எங்களுக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. உங்களுடைய அந்த நிகழ்ச்சி நிரலை எங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடி ஊடாக அனுப்பி வையுங்கள். அதை நாங்கள் பார்த்து அந்த நிகழ்ச்சிக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இன்றைய நாளிலும் எங்களுடைய பாடசாலை சேர்ந்த ஆசிரியர்களும் உங்களோட தொடர்பை ஏற்படுத்த அவர்கள் ஆவலாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நான் நடிப்பு கேட்ட பொழுது யாழ்ப்பாணம் குறிப்பாக நகரப்பகுதியில இந்த மின்சாரமானது தடைப்பட்ட வண்ணமாக இருக்கிறது. மின்சாரமானது தடைப்பட்டு வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவர்கள் சில வேளை உங்களோட தொடர்பை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது. என்றாலும் நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 மாணவர்கள் அதே போல ஆசிரியர்கள் உங்களோடு வருகின்ற நாட்களிலே நிச்சயமாக தொடர்பை ஏற்படுத்துவார்கள். அவர்களும் கர்த்தரின் நாமத்துக்கென்று இந்த வானொலியூடாக சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக ஜெபியுங்கள். அதே போல எங்களுடைய சபையினுடைய உதவி போதகர் அவர்களும் உங்களோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருந்தால், ஆனால் எங்களுக்கு இரவு வேளையில வெள்ளிக்கிழமை இரவு விழிப்பு நடைபெற்ற காரணத்தினாலே சற்று அவர்கள் சோர்வாக இருக்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் வருவேன் என்று சொன்னார், ஆனால் இதுவரை காணவில்லை. அப்படி வந்தால் நான் நிச்சயமாக ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு பேசுவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வல்லமன் அலைகள் என்று சொல்லி அலைகள் இந்த வானொலி என்று சொல்லியிருந்தீர்கள். நிச்சயமாக இது 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது போல அல்ல, அதற்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வானொலி ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது. நிறைய நாட்கள் சென்று செய்வது போல காணக்கூடியதாக இருந்தது உங்களுடைய வானொலி. நிச்சயமாக இன்னும் நீங்கள் அநேக நிகழ்ச்சிகளை கொண்டு வாருங்கள். வித்தியாசமான நிகழ்ச்சி எங்களால் கூடுமானால் நாங்கள் அவற்றை உங்களுடைய மெயிலுக்கூடாக நாங்கள் அனுப்பி வைக்க ஆவலாக இருக்கின்றோம். இவ்வாறான நிகழ்ச்சிகளை நீங்கள் அதில் ஏற்படுத்தலாம் என்று சொல்லி இயங்குவானால் மேலே இது நன்றாக இருக்கின்றது. உங்களால் முடிந்த அளவுக்கு இவ்வாறான நிகழ்ச்சிகளை நீங்கள் இதில் போட்டால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் நேர்களுக்கு என்பதற்கு நாங்கள் சொல்லுவே உங்களுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். கூறுங்கள். ஆமாம், அருமையான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். நிச்சயமாக நீங்கள் சொன்ன விதமாக இது 2004ஆம் ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தமிழ் வானொலி. இலங்கை தேசத்தில் பார்த்தீர்கள் என்றால் இலங்கை வானொலிக்கு எப்பொழுதுமே உலகம் பூராக தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு இருக்கிறது. அதனுடையால் அந்த தேசத்திலிருந்து வந்த நாங்கள் நிச்சயமாக அதனுடைய ஒரு சாரல், நிச்சயமாக அதனுடைய ஒரு அழுத்தம் இருக்கும். அந்த வகையில் இந்த வானொலி ஒரு வித்தியாசமாக அது இலங்கை மண்ணிலிருந்து நாங்கள் இங்கே வந்து இந்த இடத்துல இருந்து கெனடிய மண்ணில் இருந்தாலும் தேசத்தினுடைய அந்த வாசம் எங்களிடம் இருக்கும் இல்லையா? அதனுடைய விசேஷமாக நான் உதாரணமாக குறிப்பிட விரும்பில் உங்களுடைய வின்சென்ட் ஐயா சகோதரனுடைய குரல், நீங்கள் ஏற்கனவே அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். அவருடைய சாயல் அந்த குரலிலே நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் இப்பொழுது இந்தியா மண்ணிலே இருந்து கலைஞர் டிவியினூடாக சேவைகளை செய்து வருகின்றார் அப்துல் ஹமீத் அவர்கள். அவருடைய ஓசை போல உங்களுடைய ஓசை ஒத்திருக்கிறது. நிச்சயமாக நீங்க கூறுவது போல தமிழ் வாசனை உங்களுடைய குரல். விசேஷமாக அந்த சகோதரருடைய பெயரை மறந்து விட்டேன், மனைவிதான் அவர், ஜெசிந்தா வின்சன். ஜெசிந்தாவின் குரல் உண்மையிலே நிச்சயமாக யாழ்ப்பாணத்து மண்ணில வாழ்கின்ற தமிழ் பெண்களுடைய குரலாக சில இன்றைக்கு அவர்கள் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்தால் அவர்களுடைய ஸ்டைலை மாற்றிக் கொள்வார்கள், பேச்சை மாற்றிக் கொள்வார்கள், உடை பாவனை எல்லாவற்றையும் மாற்றி விடுவார்கள் எங்களுடைய தமிழர்கள். ஆனால் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அப்படியல்ல. நிச்சயமாக அவர்கள் வேலையும் செய்கிறார்கள், பாடுபட்டு வேலை செய்கிறார்கள். அதை போல கர்த்தருக்காக ஊழியங்களையும் செய்து வருகிறார்கள். நிச்சயமாக உங்களுடைய மனைவியினுடைய அந்த குரல் யாழ்
மண்ணினுடைய அந்த குரல் வாசனை அவர்கள் இருக்கிறது. நிச்சயமாக கர்த்தர் அவரையும் அவருடைய ஊழியங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், இன்னும் பெருகச் செய்வார். ஆமேன், ஆமேன். உதயன், நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக எங்களுக்கு இந்த இலங்கை தேசத்திலிருந்து ஊழியர்களை இந்த வானொலியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் எங்கள் நீண்ட நாள ஆசை. ஆனால் இந்த ஆசை பல நேரங்களில் எங்களுடைய முயற்சியில நாங்கள் பல காரியங்களை செய்திருந்தோம். ஆனால் சரியான முறையில் நிறைவேற்றப்படவில்லை. இருந்தாலும் கொழும்பிலிருந்து ஒரு அருமையான ஊழியர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு ஒரு 15 நிமிடம் செய்திகளை தருகின்றார்கள். ஆனாலும் எமது தேசம், எமது வன்னியும் அல்லது யாழ் நகரிலிருந்து எடுத்து வர வேண்டும் என்ற ஒரு ஏக்கமும் ஒரு தரிசனமும் எங்களுக்கு இருந்தது. கர்த்தர் அதுக்காக நாங்கள் பொறுமையா இருந்தோம். ஏனென்றால் எப்பொழுதுமே நாங்கள் எமது முயற்சியில செய்யும்போது ஒரு சில பிரச்சனைகள் அல்லது ஒரு சில அதாவது உறவுகள் தொடர்ந்து இருக்காது. அது கர்த்தரால அது இணைக்கப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அதை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக கூடிய விரைவில் முதலில் அறிமுகத்துக்கு ஒரு ஊழியரை நாங்கள் எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். அதுக்கான ஸ்கெட்யூல் என்ன டைம் என்பதை பற்றி நான் பின்பதாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதை நான் அடுத்த வாரத்துக்குள்ளே நான் எடுத்து வர நான் முயற்சிக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற வகையில் முதல் ஒரு ஊழியரை தயார்படுத்துங்கள். அதோட உங்களுக்கான விவரங்களை நான் இந்த வானொலியில எப்படிப்பட்ட ஊழியங்களை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கும் தெரியத்தக்கதாக எமது பாலிசி, எங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கிறது. என்ன விதத்தில் இந்த ஊடகத்தை நடத்த வேண்டும், என்ன விதத்தில் இந்த ஊடகத்தில் ஊழியங்களை செய்ய வேண்டும் என்ற சில ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. அந்த ஒழுங்குமுறையிலே நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விடுவோம். அப்பொழுது அந்த ஊழியர் தொடர்ந்து எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை எமது தேசத்திலிருந்து எடுத்து வரும்போது அங்குள்ள மக்களுக்கும் கேட்க வாய்ப்புகள் வரும்போது நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனுடைய நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டப்படுறதுக்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்ய நிச்சயமாக உங்கள் மூல திட்டத்தை வைத்திருக்கிறார். அதன் மாதிரி எங்களையும் கருவிகளாக இந்த இடத்துல பாவித்துக் கொண்டிருக்கிறார். மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. இருந்தாலும் கூடிய அளவு நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் அடுத்த வாரம் இதே நேரம் வணக்கமேச நிகழ்ச்சியில நீங்கள் சொன்ன மாதிரி மாணவர்களையும் இணைத்துக் கொள்வார்கள். இன்னொரு விடையை நான் குறிப்பிட வேண்டும். இந்த வானொலி நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் நாங்கள் நடத்தினாலும் இது உலகத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கான வானொலி. அதாவது ரட்சிப்பின் வாசலை திறக்கிறதுக்காக திறப்பின் வாசலில் இருந்து நாங்கள் ஊழியங்களை செய்து வருகின்றோம். இப்படியாவது புதிய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதனால்தான் தான் எங்களுடைய வானொலியில பார்த்திருப்பீர்கள், நாங்கள் ஒரு கதம்பமாக இதை நடத்தி வருகிறோம். ஒரு சில பொது நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துகிறோம். சமூகத்துக்கு தேவையான சில நல்ல நிகழ்ச்சி. இன்றைய நாளில் கூட நாங்கள் ஒரு வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியை, ஒரு சமூக சீர்திருத்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்பினோம். கூடிய அளவு மக்களை எங்கள் பக்கம் ஈர்த்துக் கொள்வதற்காக கிறிஸ்தவ அல்லாத மக்களை இந்த வானொலியோடு இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை மிக இலவாக அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் அறிவிக்கிறதுக்கு நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இல்லாவிட்டாலும் கூட உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள் அவர்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர், வல்லமை உள்ளவர் என்றது நாங்கள் சொல்ல மாத்திரத்தில் செயலேன் செய்து காட்டுற அளவுக்கு நாங்கள் எங்களை உட்படுத்திக் கொள்வோம். அந்த வகையில் நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாத மக்களாக இருந்தால் கூட அருமையான நல்ல மக்கள் இருக்கார்கள், நல்ல நீதிமான்கள் இருக்கார்கள். அவர்களை அழைத்து வாருங்கள். நாங்கள் அவர்களோட பேசி இந்த உறவு பால நிகழ்ச்சியில் நாங்கள் இன்னுமாக ஆண்டுடைய வார்த்தைகளை மிக நாசுக்காக நாங்கள் விதைப்போம். அது மாத்திரமில்ல, உங்கள் வீட்டில இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் நினைக்கிறேன். குழந்தையோட சத்தம் கேட்கிறது. இருந்தாலும் அது கூட ஒரு யதார்த்தம் தான். இந்த வானொலியும் ஒரு யதார்த்தம். அதாவது நாங்கள் பதங்களை பயன்படுத்தும் போது அடுக்கு மொழியில இதுல பயன்படுத்துறதுல மக்களோட மக்களாக இருந்து எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மக்களோடு மக்களாக இருந்து அவர் அங்கு ஊழியங்கள் செய்தாரோ அதே விதமாக அவர்களுடைய பாணியில அவர்களோடு இணைந்து அவர்களோட நடைமுறையில நாங்கள் பேசி இந்த நிகழ்ச்சியை எடுத்து வருகிறோம். கர்த்தர் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் மிக கவனமாக இதை கூர்மணித்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றால் எமது மண்ணிலிருந்து நீங்கள் இப்படி சொல்றது எங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் இனி வரும் நாட்களில் பெரிய காரியங்களை செய்வார். இறுதியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு இருக்கிறோம். இறுதியாக இந்த நேரத்தில் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? அதாவது நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள், உங்கள் மனைவியை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், பக்கத்தில் இருக்கிறார்கள். அது மாத்திரமே பிள்ளைகளை கூட நீங்கள் காட்டலாம் இந்த இடத்துல. இரண்டால் தேவ ஊழியர்கள் செழித்து இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இது கத்தர் கொடுக்கிற ஒரு நல்ல காரியங்கள். ஆனபடியால இன்றைக்கு இருக்கிற நேரம் நாளைக்கு இருக்குமோ எங்களுக்கு தெரியாது. ஆனபடியால இருக்கிற நேரத்திலே எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும். முடிந்தால் வசதி இருந்தால் உங்கள் குழந்தைகளை எங்களுக்கு காட்டுங்கள். அது மாத்திரம் மனைவியை நீங்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினால் அதை பின்பதாக நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்தோடு நீங்கள் ஜெபிக்க இருக்கிறீர்கள். ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவே கொண்டு வரலாம்.
நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். 2 பேரும் இப்பொழுது இன்றைக்கு பாடசாலை விடுமுறை ஆனபடியினாலே அவர்கள் 2 பேரும் நன்றாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அண்ணனும் தம்பியும் நன்றாக விளையாடி இருக்கின்றார்கள். இப்பொழுது இவருடைய மூத்த மகன், இவருடைய பெயர் யோன் ஷிகான், 2வது பெயர் யோன் ஷனோன். இப்பொழுது அவர் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறார். இவருடைய மூத்த மகன் யோன் ஷிகான். இவர் இப்பொழுது இவருடைய வயசு 6 வயதை அன்பித்துக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற நாட்கள் இவர் பாடசாலை செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதே போல நிச்சயமாக வருகின்ற சனிக்கிழமை வருகின்ற நிகழ்ச்சியிலே, அதாவது வெள்ளிக்கிழமை வருகின்ற நிகழ்ச்சியிலே உங்களை நிச்சயமாக என்னுடைய மனைவி அதே போல குழந்தைகளை நான் நிச்சயமாக அறிமுகப்படுத்தி அவர்களையும் உங்களோடு பேச வைப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றியும் வாழ்த்துக்களும் ஐயா. கர்த்தர் அதே போல மன்னிக்க வேண்டும், ஒரு 2 நிமிடங்கள் தாருங்க. எங்களுடைய திருச்சபையினுடைய உதவி போதகர் இப்பொழுது ஆயத்தமாகி வந்திருக்கின்றார். உங்களோடு சில காரியங்களை பேசுவதற்காக ஒரு அவருடைய சிறிய சாட்சியை சொல்லி உங்களோடு பேசுவதற்காக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சகோதரன் சிசுபாலன் அவர்கள் உதவி போதகர் எங்களுடைய போதகர் ஐயாவோடு அநேக நாட்கள் இணைந்திருந்து ஊழியங்களை செய்து வருகிற ஒரு சகோதரன். கிட்டத்தட்ட அவருடைய 12 வயதிலே இருந்து, அதாவது இயேசு கிறிஸ்து வாரது வாலியத்துக்குள் 12 வயசு வந்துட்ட பொழுது ஞானமாக செயல்பட்டார். அதே போல 12 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 39 வருடங்கள் ஆகிறது, 39 வயதாகிறது அவர்களுக்கு. அவர் பொறுமையாக ஊழியங்களை செய்து வருகிற, குறிப்பாக போதகர் ஜெயசீலன், போதகர் மோகன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஊழியங்களை செய்து வருகிறார். போதகர் சிசுபாலன் அவர்கள், டேவிட் அவருடைய பெயர். ஆகவே அவர் உங்களோடு சில வார்த்தைகளை இப்பொழுது பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றார். 1 நிமிடம். 2 நிமிடம். ஆமாம். நீங்கள் பார்த்து கொண்டது வல்லமை நலவனுடைய விசேட ஒரு காணொலி நிகழ்ச்சி வணக்கம் மேசியா நிகழ்ச்சியில நாங்கள் இலங்கை தேசம் யாழ் மண்ணிலே இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது அருமையான இன்னொரு போதவர் ஊழியர் எங்களோட இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் போதர் சிசுபாலன் டேவிட் அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள் என்று? வணக்கம், நல்லா இருக்கிறேன். ஆமேன் ஆமேன். உங்களோட இணைந்துள்ளது மிக மகிழ்ச்சி. நமது மண்ணில் உள்ள நல்ல அற்புதமான ஊழியர்களை கத்திருந்த நாளில் இந்த வானொலி கூடாக, இந்த காணொலி கூடாக பேசவும் அவர்களை பார்க்கவும் வைத்த ஒரு நல்ல நேரத்துக்காக இந்த தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திருக்கிறேன். சொல்லுங்கள், இன்றைய நாள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இந்த உங்களுடைய வல்லமையின் FM நிகழ்ச்சி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதன் மூலமாக உங்களோடு சந்தித்து சில நிமிடங்கள் என்னுடைய சாட்சியை சொல்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன். யாழ்ப்பாணத்துக்கு இது ஒரு மிகவும் ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாக இருக்கிறது என்பதிலே மிகவும் சந்தோஷம். சாட்சியை நான் இந்த யாழ்ப்பாண பகுதியில் நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், அதுவும் மீனாட்சிமான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். 1988 ஆண்டு இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதாவது ஏனென்றால் நம்முடைய குடும்பம் மிகவும் செய்வினை சூனிய கட்டுகளினாலே பாதிக்கப்பட்டு வியாதிகளோடும் துன்பங்களோடும் கஷ்டங்களோடும் பல மந்திரவாதிகளிடத்திலே சென்று எந்த விதமான விடுதலையும் இல்லாமல், பணம் இல்லாவற்றையும் செலவழித்தும் சுகமில்லாமல் எங்களுடைய பெற்றார் மிகவும் கஷ்டப்பட்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே, அந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியும் 1987 ஆண்டிலிருந்து, அதாவது இந்திய இராணுவம் நம்முடைய இலங்கையை ஆக்கிரமித்திருந்த அந்த சந்தர்ப்பத்திலே இடம்பெயர்ந்து கூட நாங்கள் இருந்த பொழுது வியாதி ஒரு பக்கம், இடம்பெயர்வுகள் ஒரு பக்கம், பலவிதமான சோதனைகளுக்கு அகப்பட்டிருந்த பொழுது என்னுடைய சகோதரன் உதவி நேரத்திலே அவர் மரணத்தை சந்திக்கின்ற அந்த தருவாயிலே அந்த பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கப்பட முடியாத ஒருவராக இருந்தார். அந்த நேரத்தில் தான் வட்டுக்கோட்டை பகுதியிலே என்னுடைய தலைமை போதகர் ஜெயசீலன் அவர்கள் என்னுடைய ஊழியத்தை 87வது ஆண்டு ஆரம்பித்திருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்கள் மூலமாக பல அற்புதங்களை செய்து கொண்டு வந்தார். பில்லி சூனிய கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. பல நோயாளிகள் வந்து விடுதலை ஆகி கொண்டிருந்தார்கள். அந்த ஊழியத்தை ஆண்டவர் அந்த நாட்களில் வல்லமையாக அவரை கொண்டு பயன்படுத்தி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் எங்களுக்கும் ஒருவர் வந்து இப்படி அறிவித்தார், இயேசு சுகமாக்குறார், இயேசுவை பற்றி ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் அங்கே போனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஆறுதல், சுகத்தை நீங்கள் காணலாம், ஒருக்கா போய் பாருங்க அப்படின்னு சொன்ன பொழுது எங்களுடைய குடும்பம் மிகவும்
வைராக்கியமான ஒரு இந்து குடும்பமாக இருந்தபடினாலே இந்த சகோதரனை மாத்திரம் என்னுடைய பெற்றார் அந்த இடத்துல அனுப்பி வைத்தார்கள். அவர் மரண தருவாயில் இருந்த பொழுதும் அவர்கள் அந்த வைராக்கியத்திலே தான் இருந்தார்கள். ஆனால் சகோதரன் போய் அந்த இடத்துல பார்த்த பொழுது அவருக்கு சபையின் தூதர் மூலமாக ஒரு விசேஷித்த ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. நீ மரண தருவாயில வந்திருக்கிறாய், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறதுனால உன்னை அழைத்திருக்கிறார், இயேசுவை விசுவாசித்தால் 10 நாளில் இருந்து எனக்கு பெரிதான ஒரு விடுதலை சுகம் உண்டாகும். மரணத்தை நோக்கி போய்கொண்டு என்னுடைய அந்த சகோதரனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவருடைய சரீரத்திலிருந்து அந்த மருத்துவ வல்லமைகள் அகன்று போனது. அவரை இரவில் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் 2 பேர் அவரோடு இருக்க வேணும். இல்லாட்டி அவர் ஒரு வைத்தியக்காரன் போல அப்படியே எழும்பி போயிடுவார். அவர் அப்படிப்பட்ட சகோதரனுக்கு ஒரு அற்புத சுகம் யாராலையும் கொடுக்க முடியாத, இந்த வைத்தியர்களாலையும் கொடுக்க முடியாத ஒரு பரிபூர்ண சுகத்தை அவர் பெற்றது நிமித்தமாக அவர் வந்து என்னுடைய குடும்பத்திலே 12 பேர் அங்கத்தவர். அவர் எல்லாரும் வந்து சொல்லி எங்களை அந்த ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போனேன். பார்த்த பொழுது கர்த்தருடைய மகிமையை வல்லமையை அந்த பிரசன்னத்தை எங்களால் உணர முடிந்தது. எங்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை எங்களால் கண்டுகொள்ள முடிந்தது. அந்த நாளிலே நாங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு போய் சில நாட்களுக்கு பிறகு நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த திருச்சபையில நிலைத்து நின்று ஊழியம் செய்யவும் கடவுளுக்கு வாழவும் ஆண்டவர் பெரிய ஒரு கிருபையை செய்திருக்கின்றார். அதிரமல்ல எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள், இன்னும் நண்பர்கள், தெரிந்தவர்கள் யாருக்கெல்லாம் இந்த இயேசுவை பற்றி சொல்ல முடியுமோ அவர்களுக்கெல்லாம் சொல்லி இருக்கின்றோம். அவர்களிலே பலர் திருச்சபையிலே விசுவாசிகளாக அங்கத்தவர்களாக ஊழியக்காரர்களாக கூட இருக்கின்றார்கள். ஆகவே கர்த்தர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆமென், ஆமென். அற்புதமான சாட்சி பாஸ்டர் சிசுபாலன் அவர்களே. உண்மையில மிக அருமையா இருக்கிறது. உங்களோட இணைந்து கொள்வது மிக ஒரு எனக்கு அதாவது என்னுடைய சூழ்ந்து என்னுடைய டீமுக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு நேரமா இருக்கிறது. இப்படி எமது மண்ணிலிருந்து ஒரு ஊழியர்களோடு பேசுவது மிக மகிழ்ச்சி. அதை இணைத்து தந்த பாஸ்டர் கைவில்லியம் டேவிட் அவர்களை இந்த இடத்துல நான் நினைவுறுகிறேன். நிச்சயமாக அவர் அடுத்த வாரங்களில் இனி வரும் நாட்களில் வணக்கம் மேசிய நிகழ்ச்சியில் நிச்சயமாக இணைந்து எங்களோடு பேசிக்கொள்வார்கள். அது மாத்திரமில்லை, நாங்கள் இன்றைய நேரத்தில் அதாவது ஒரு சிறிது நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நிறைவே கொண்டு வர இருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோவில் நேரம் சரியாக அதிகாலை பொழுது சனிக்கிழமை சனிக்கிழமை காலை 12 மணி 6 ஆகியிருக்கிறது. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் இன்னும் ஒரு 6 மணித்தியாலத்தால் மீண்டும் நமது நேரடி ஒளிபரப்பு வானொலி மூலம் ஆரம்பமாயிருக்கிறது. அதனுடைய இன்றைய நேரத்தில் நாங்கள் இதை நிறைவு கொண்டு வர இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் வந்து பங்கு பெற்றிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு முதல் முறையாக இருக்கலாம். அதை பற்றி சிறிது கூறுங்கள். இந்த நிகழ்ச்சியில முதல் அனுபவம் தான் எனக்கு. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்படியான நிகழ்ச்சிகள் குறைவாக இருக்கக்கூடாது, நேரடியான காரியங்கள் குறைவாக இருக்கிறது. ஆனபடினாலே இப்படி ஒரு நேரலையிலே சந்தித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நற்செய்தியை அல்லது அந்த சாட்சியை சொல்வதிலே நான் சந்தோஷப்படுகின்றேன். இது அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்க இன்னும் பல மக்கள் அல்லது பல ஊழியக்காரர்கள் நல்ல தேவனுடைய விடுதலையை சமாதானத்தை பெற்றிருந்தோம். அவர்களுக்கு அந்த சாட்சியை எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இன்னும் பலர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களோட நேரடியாக பேசி தங்களுடைய சாட்சியை வெளிப்படுத்தவும், தங்களுடைய இதயத்தில் இருக்கிற அந்த பாரங்களை சொல்வதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல அனுபவமாக இருக்கிறது. சந்தோஷம். கர்த்தருடைய ஆசை. ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இடத்துல தூர இடத்துல இருந்து நீங்கள் மிக வேகமாக வந்து கடைசி நேரத்தில் இணைந்து இந்த இடத்தில் சிறப்பித்திருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய குடும்பம் அதை சுருக்கமாக சொல்லுங்கள். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆமென். மூத்த மகள், இரண்டாவது மூத்த மகளுக்கு 3 வயசு. ஆமென். எனக்கு 3 மாசம்தான். நன்றி 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 போதவரையா.
நாங்கள் இது ஆரம்பம் தான். நிச்சயமாக இனி வரும் நாட்களில் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். இன்னும் பல காரியங்களை கர்த்தர் நாமத்தை மகிமையாக செய்வோம். இது ஒரு உறவு பால நிகழ்ச்சி, வணக்கமேசிய நிகழ்ச்சி என்று நாங்கள் இதுக்கு பேர் கொடுத்து நீண்ட நாட்களாக நடத்தி கொண்டு வருகிறோம். இனி வரும் நாட்களில் நாங்கள் சென்னையிலிருந்தும் அருமையான ஊழியர்களை உங்களோடு இணைக்க இருக்கிறோம். சென்னையும் யாழ்ப்பாணத்தையும் நாங்கள் மத்தியஸ்தராக இங்கே கனடிய மண்ணிலிருந்து உங்களை இணைக்கிறோம். இன்னும் பல காரியங்களை ஆண்டவர் செய்வார். எப்பொழுதுமே புத்துணர்ச்சி தருகிற தேவனுடைய வார்த்தை இன்றைய அதிகாலை பொழுதுல உங்களோடும் அவருடைய புது கிருபையால நாங்கள் இன்னுமாக கிருபைக்குள்ள நிறைந்த இந்த நிகழ்ச்சியை நடத்துறதால தேவனுக்கு எல்லா கனம் துதி மகிமையும் கொடுப்போம். மீண்டும் நான் அடுத்த வாரங்களில் கூடிய விரைவில் உங்களோடு மீண்டுமாக நாங்கள் பேசிக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவே கொண்டு வருகிறோம். உதவினர்கள் வந்து இந்த இடத்துல ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வரலாம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகளுடைய காணொலி நிகழ்ச்சி. நாங்கள் இணைந்திருப்பது இலங்கை மண்ணில யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டை என்ற இடத்துல நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக சௌரன் உதயன் மீண்டுமாக எங்களோட இணைந்திருக்கிறார். இது ஒரு ஆரம்பம். இனி வரும் நாட்களில் இன்னும் பல காரியங்களை கர்த்தர் செய்ய எங்களுக்கு உதவி செய்வார். ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய நாளில் நாங்கள் யாழ் மண்ணிலிருந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் எல்லோரும் இணைந்து கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். எங்களை தாழ்த்துவோம், நாங்கள் சிறுவோம், ஆண்டவரை பெருகவும் இந்த இடத்துல நாங்கள் இணைந்திருக்கிறோம். நம்முடைய மனுஷர்கள் மேன்மைப்படாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மேன்மையாக இந்த இடத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாங்கள் எது செய்தாலும் அவருடைய ராஜ்யத்துக்காகவும் அவரை குறித்தான காரியங்களுக்காகவும் செய்ய எங்களை மனதை நாங்கள் தாழ்த்துவோம். அருமையான சோரன் ஜெபிங்களையா, இந்த நேரத்தில் இது உறுதி ஜோகமாக இருக்கிறதா? இந்த ஒளிபரப்புக்கு அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேக தேவைகளோடு இந்த நாட்கள் இருக்கிறார்கள். அநேக மக்கள் நாங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் பாரங்களோடு இருக்கிற மக்களை நாங்கள் இந்த நாட்களில் காண்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கிற, வெளியில சொல்லப்பட்டாலும் மனதில் இருக்கிற அந்த தேவையில கத்த சந்திக்க வேண்டுமாகும். இந்த நேரத்தில் யார் யார் உங்கள் தரப்பில் அருமையான உங்கள் மாமனார் இந்தியா, அதாவது இருக்கிற குவைத் நாட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய உறவுகள் லண்டன் மாநகரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தையை, ஆறுதலின் வார்த்தையை, ஒரு ரட்சிப்பின் வார்த்தையை, நல்ல ஒரு சமாதானத்தின் சுகத்தின் வார்த்தை என்ற ஜெபத்தில் கொடுக்க வேண்டுமாக கேட்டு உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்கிறோம். ஆமா, நிச்சயமாக நான் ஜெபிக்கின்றேன். நிச்சயமாக ஒரு பாடலினுடைய ஒரு அடியை பாடி நிச்சயமாக ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். நிச்சயமாக கர்த்தர் இந்த வானொலியை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைய நாளிலும் விசேஷமாக நீங்கள் அதிகாலை பொழுது கடந்து சென்று விட்டீர்கள். எங்களுக்காக நேரத்தை தந்து இப்பொழுது ஒரு பாடலின் ஒரு அடியை பாடி அப்படியே நாங்கள் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். ஆமென். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவான். நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிறேன். நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிறேன். ஆராதிப்பேனும் நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேனும் நான் உண்மை நிறைவுடன். கிருபை நல்ல ஆண்டவரே இயேசுவே, இந்த நல்ல ராத்திரி பொழுதுக்காக உங்களுக்கு நான் நன்றி என்று சொல்லுகிறேன். விசேஷமாக இந்த வணக்கம் ஏசியாந்த இந்த நிகழ்ச்சியினூடாக, இந்த வல்லமைகளின் வானிலூடாக நாங்கள் இணைந்திருந்தோம். குறிப்பாக இம்மட்டு வேளையுமாக எங்களுக்காக காத்திருந்து அவர்களுடைய மண்ணில் இருந்து இந்த ஒளிபரப்பினை கேட்டதான மக்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் அநேக பாடுகள் துன்பத்துக்கூடாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்களுடைய காரியங்களை செய்கிறார்கள், உமக்கென்று வாழுகிறார்கள். அதனால அநேகர்களுக்கு ஆண்டவரே அநேக வேதனைகள், பாடுகள், பண கஷ்டங்கள் அநேகம் ராஜா. இந்த ராத்திரி பொழுதிலுமாக நீர் அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரை நீர் தொடுவீராக நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே விசேஷமாக ஒவ்வொரு ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொன்றை நீர் சந்தித்து அந்த மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வல்லமையின் அலைகள் அந்த வானொலியை ஆண்டவரை கர்த்தாவை நடத்தி வருகிறதான ஆண்டவரே சகோதரன் வின்சென்ட் சாமுவேலுக்காய் ஜெபிக்கிறேன். அவரோடு கூட பணியாற்றுகிற அவருடைய மனைவிக்காக நான் நன்றி என்று சொல்லுகிறேன். அவரோடு இணைந்து சேவையாற்றி வருகிற அவருடைய குழுவுக்காக நான் நன்றி என்று சொல்லுகிறேன். விசேஷமாக கலியுகத்தில் இருந்து
காரியங்களை செய்து வருகிற தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆண்டவரை இன்னுமாக ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்காகவும் தங்களை அர்ப்பணித்து காரியங்களை செய்வதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்கள் உமக்கென்று நான் அறிந்திருக்கிறேன் அநேகர் ஆண்டவரே சுவாமி அர்ப்பணிப்போடு உமக்கென்று காரியங்களை செய்து வருகிறார். அவர்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய தொழில் துறைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விசேஷமாக இந்த வல்லமையின் அலைகள் ஆண்டவரை கத்தாவி ஒளி கருவிகள் இன்னுமாக இருக்கின்ற ஆண்டவரை தொழில்நுட்ப கருவிகள் ஒவ்வொன்றுக்காம் ஜெபிக்கிறேன். ஒவ்வொன்றும் திறம்பட வருகின்ற காலத்திலே சரியா இன்னும் ஆண்டவரே உமது நாமத்தின் மேன்மை கண்டு எங்க கர்த்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் எங்களோடு ஆண்டவரே தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட போதகர் மோகன் இன்னமாக போதகர் சிசுபாலனுக்காக நான் நன்றி என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே நீர் அவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வருகின்ற நாட்களிலும் ஆண்டவரே இந்த இலங்கையில் இருந்து அநேக போதகர்கள் ஊழியர்கள் அநேக ஜனங்கள் இந்த வானினூடாக இணைந்து கொண்டு காரியங்களை பெற கர்த்தரின் கிருபையாய் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விசேஷமாக இப்பொழுது ஆண்டவர் எங்களோடு இணைந்திருக்கின்ற ஆண்டவரே சகோதரர் மின்சனுக்காய் ஜெபிக்கிறேன். அவருக்கு கொடுத்த நல்ல குரல் வளத்துக்காக நன்றி. அவருக்கு கொடுத்த நல்ல இந்த தரிசனத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே 2004ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை ஆண்டவர் இந்த வானொலி ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆண்டவரே இப்பொழுது யாரெல்லாம் எந்தெந்த நாடுகளில் இருந்து இந்த வானொலியை ஆண்டவரை விசேஷமாக இந்த தொலைக்காட்சியின் ஊடாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை விசேஷமாக இந்த வேளையில வாரான ஒரு காரியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி வந்த போதகர் கைவலித்தக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அவரையும் ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். அதே போல எங்களுடைய தலைமை போதகர் ஜெயசீலன் அவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அவரை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இந்த இரவு பொழுதிலே ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் மகிமை துதியாமும் ஒருவருக்கு செலுத்தி அந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து தொடர்ந்து நீர் வைத்திருக்கிற இந்த வானொலிக்கான ஆசீர்வாதத்தை எடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி சகோதரன் உதயன், மிக மகிழ்ச்சி. அவர் கர்த்தர் ஏற்ற விதத்தில் எல்லா காரியங்களும் ஒழுங்கும் கிரமா செய்து முடித்திருக்கிறார். அதனுடையால நீங்கள் ஜெபத்தோடு வந்திருக்கீர்கள், நிச்சயமாக ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஜெபம் எல்லாம் ஆமென்னும் ஆமென்னும் கேட்கப்பட்டு நாங்கள் எல்லா காரியங்களையும் நாங்கள் தேவனுக்குள்ளாக பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசி நேரத்தில் ஒரு இணைப்பு, அதை இணைத்துக் கொண்டு நாங்கள் நிறைவேற்ற வரலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மணியம்மா. 3 பேருடைய சுபத்தையும் உங்களுடைய சாட்சியையும் இன்றைய நாள்ல கடவுளுக்கு எங்களுடைய நாங்கள் களைத்து போய் விட்டு வந்த மண்ணில இருந்து இவ்வளவு வல்லமையான ஊழியத்தை செய்யற போதகர்மார இன்னும் நிறைவாக தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் வாழ்த்துகிறேன். ஆமென். நன்றி மணியம்மா, நன்றி. நான் உதயன், நிச்சயமாக கர்த்தர் அவ்வாறான காரியத்தை செய்வாராக. எப்படி இருந்தாலும் நேரில் நான் பார்க்கத்தான் போறேன். நாளைக்கு வட்டுக்கடையில வந்து வாங்க மணியம்மா, வாங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம். உங்களுக்காக காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். 3 பேர்த்த குரலை கேட்கல நாங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம் இல்லையா? நல்லது. உதயன் ஒரு விடயத்தை சொல்லுவேன். இந்த மணியம்மாவுடைய அருமையான மகன் ஒரு ஊழியர் போதகர் பாஸ்டர் கிறிஸ்டி மரியனாம் என்று சொல்லி இங்கு ஒரு அற்புதமான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கார். அவரை கூட நாங்கள் இனி வர நாட்களிலே இங்கிருந்து இணைத்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாங்கள் எல்லோரும் இணைந்து கர்த்தர் கண்டு எழுந்து அவருடைய ராஜ்யம் கட்டுவோம். நன்றிகளும் ஒரு எழுப்புதல் உண்டாக்கணும். நானும் மண்டாடுறேன் என்னுடைய பிறந்தம்மன். நிச்சயமாக கரமல்லே போதகர் மோகன் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல கரமல்ல நிச்சயமாக நாங்கள் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவோம். அவர்கள் அங்கே ஊழியம் செய்கிறார்கள். அநேக பற்றாக்குறைகள் பாடுகள் மத்தியில சென்றுதான் ஊழியம் செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பட்டுக்கோட்டையில இருந்து அங்க செல்வதென்று சொன்னால் கொஞ்சம் தூரம் சென்றுதான் அந்த ஊழியங்களை செய்ய வேண்டும். நிச்சயமாக அவர்கள் அந்த இடத்திலே ஊழியங்களை செய்து வருகிறார். நீங்கள் அதற்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், உதவுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய பிறந்த தேசத்திலே ஒரு எழுப்புதலை, ஒரு ஊழியத்தின் வளர்ச்சியை நிச்சயமாக கட்டளையிடுவார். நன்றி மணியம்மா, நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டுமாக நாங்கள் அடுத்த வணக்க மேசியா நிகழ்ச்சியில, இந்த உறவு பால நிகழ்ச்சியில எமது மண்ணோடு அது மாத்திரமில்ல எமது அடுத்த தொப்புள் கொடி உறவாயிருக்கிற தமிழ்நாடு சென்னையில நாங்கள் எமது ஊழியர்களோடு உறவுகளோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சகோதரன் வின்சென்ட் மேனுவல், என்னோட சேர்ந்து சகோதரன் ஜால் மண்ணிலிருந்து உதயன் அவர்கள். மீண்டுமாக அடுத்த வாரம் சந்திக்கலாம் ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென்.